புதுக்கோட்டையில் தனியார் பாருக்கு எதிராக போராட்டம் நடத்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரை காவல்துறையினர் குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்ற சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. காட்சிகளை முதலில் பார்க்கலாம். விவரங்களோடு செய்தியாளர் சுந்தர் இணைந்திருக்கிறார். சுந்தர், வணக்கம். என்ன நடந்தது அங்கு? முழு விவரங்களை பதிவு செய்யுங்க. தமிழ்நாடு அரசு தற்போது மனமகிழ் மன்றம் என்ற பெயரில் தனியாருக்கு எஃப்எஸ் பார் என்று அழைக்கப்படும் மதுபான கூடங்களையும் ரெக்ரேஷன் கிளப்பையும் உரிமம் வழங்கி வருகிறது. அதன்படி புதுக்கோட்டை மாவட்டத்தில் புதுக்கோட்டை நகரில் மட்டுமே கிட்டத்தட்ட 6க்கும் மேற்பட்ட எஃப்எஸ் பார்கள் இயங்கி வருகிறது. புதிதாக புதுக்கோட்டை அசோக் நகர் பகுதியில் எஃப்எஸ் பாரானது திறக்கப்பட்டுள்ளது. இந்த பாருக்கு எதிராக பொதுமக்கள் அந்த பொதுமக்கள் மட்டுமல்லாது பல்வேறு அரசியல் கட்சியினரும் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். எதற்காக என்றால் இந்த எஃப்எஸ் பாரால் பொதுமக்களுக்கு பல்வேறு இடையூறுகள் ஏற்படுகிறது. பள்ளி மாணவ மாணவிகள் இந்த பகுதி வழியாக போக முடியவில்லை என்ற காரணத்தால் இது மறுக்கடையை மூட வேண்டும் என்று பலகட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றன. அதன்படி இன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் முற்றுகை போராட்டமானது நடைபெற இருந்தது. அதற்காக 100க்கும் மேற்பட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் இந்த தனியார் பாருக்கு முன்பாக குவிந்தனர். இதில் காவல்துறைக்கு எதிராக, அதாவது மதுபான கூடத்திற்கு எதிராகவும் அந்த காவல்துறைக்கு எதிராகவும், ஏனென்றால் எஃப்எஸ் பாருக்கு உரிமம் வழங்குவதும் அதற்கு பாதுகாப்பு கொடுப்பதும் காவல்துறை தான். அதனால் காவல்துறைக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பப்பட்டன. இதனால் காரணமாக காவல்துறைக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு ஒரு கட்டத்தில் தள்ளுமுள்ளாக மாறியது. ஒரு கட்டத்தில் காவல்துறை ஆய்வாளர்கள் மற்றும் காவல்துறையினர் குண்டுகட்டாக போராட்டம் நடத்தியவர்களை தூக்கிச் சென்று கைது செய்து வேனில் ஏற்றினர். ஒரு சிலர் தரதளவு இழுத்து சென்று வேனில் ஏற்றி கைது செய்தனர். இந்த சம்பவத்தால் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது. தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு பல்வேறு கோஷங்கள், அதாவது தமிழக அரசுக்கு எதிராகவும் மதுபான கடையை உடனடியாக மூட வேண்டும் என்றும் கோஷங்கள் எழுப்பப்பட்டன. தற்போது கிட்டத்தட்ட ஒரு 5-10க்கும் மேற்பட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளை சேர்ந்தவர்களை கைது செய்துள்ளனர். மீட்டவர்களை விடுதலை செய்து அவர்கள் கிளம்பி சென்றனர். தகவல்களுக்கு நன்றி சுந்தர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.